சென்னை வந்ததுக்கப்புறம் எடுக்கிற முதல் vlog இது. சென்னை வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ரொம்ப திங்க் பண்ணேன், சென்னை போகணுமா வேண்டாமா அப்படின்னு. வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா டெய்லியுமே என்னோட செல்லக்குட்டீஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கூட விளையாடுறது, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப தெரப்பி மாதிரி இருக்குது. இப்போ டிப்ரெஷன் இல்லை, டென்ஷன் இல்லை, மைண்டே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாங்க் ஆகிடுச்சு. புதுசாக யோசிக்க தோணுது. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த செடி டெல்லியிலேருந்து நான் கொண்டு வந்த செடி சூப்பராக வளர்ந்து வருது. அது ஹாப்பி ஆகிடுச்சு. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நைட்டு ஃபுல்லாக நான் டோரை லாக் பண்ணாமலே தூங்கியிருக்கேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. எனக்கு கோலம் போடுறதே பார்த்தீங்கன்னா ஒரு தெரப்பி மாதிரி. டெய்லி ஏதாச்சும் ஒரு கோலம் போடணும், அப்போ தான் எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குட்டி கோலம் மாதிரி வீட்டுக்கு முன்னாடி போட்டுருவேன். எனக்கு பிடிக்காத வேலைன்னா அந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது தான். பட் அதை கண்டிப்பாக வாஷ் பண்ணி தான் ஆகணும். நைட்டெல்லாம் தூங்கும்போது கிராஃப்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் ஃபஸ்ட்டெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போல்லாம் நைட்டு தூங்கும்போது என்ன சமையல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நானே குக் பண்ணுறேன்ல, அதனால தான் எனக்கு இந்த ரசம், சாம்பார், பருப்பு குழம்பு தவிர வேறு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக குக் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் எப்படிக்கா ஸ்டுடியோலாம் செட் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் காமிக்க மாட்டேங்குது, சென்னை ஃப்ளாட்டெல்லாம் காமிக்க மாட்டேங்குன்னு சொல்லி கேட்குறீங்க. கூடி சீக்கிரம் நான் வீடியோ போடுறேன். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ ரூம் இப்படி தான் இப்போ செட் பண்ணியிருக்கேன். பாய்.